2025ஆம் ஆண்டினுடைய முதல் 3 மாதங்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் முடிஞ்சிருச்சு. இந்த 90 நாள்ல அதாவது இந்த மொத 3 மாசத்துல தமிழ் சினிமாவுல ஏகப்பட்ட திரைப்படங்கள் ரிலீஸ் ஆச்சு. பெரிய பெரிய நடிகர்களுடைய திரைப்படங்கள், அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன திரைப்படங்கள், நல்ல கதையம்சம் கொண்ட திரைப்படங்களா ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில கொஞ்சம் நல்ல வரவேற்பையும் அடைஞ்சது. 3 மாசம் முடிஞ்சது. அடுத்த ஏப்ரல் இப்ப சம்மர் ஹாலிடே அப்படின்ட்டு இதை குறி வச்சு நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த வரிசையில் இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல ஏப்ரல் 4ஆம் தேதி டெஸ்ட். இயக்குனர் சசிகாந்த் இயக்கத்தில் மாதவன், நயன்தாரா, சித்தார்த், மீரா ஜாஸ்மின் இவங்களுடைய நடிப்பில் உருவாக்கக்கூடிய டெஸ்ட் திரைப்படம் இந்த வாரம் அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் டைரெக்டாக இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் பொறுத்த வரைக்குமே இந்த கிரிக்கெட்டை மையமாக வச்சு வரக்கூடிய படங்கள் ரசிகர்கள் மத்தியில் லைட்டாக கனெக்ட் ஆனாலே அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். இப்போ ஐபிஎல் வேறு நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ இந்த படம் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த திரைப்படம் இப்போ ஏப்ரல் 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏப்ரல் 4க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் ஏப்ரல் 10ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு திரைப்படம். அதே மாதிரி மலையாளத்துலேயும் ஒரு படம் வருது, தெலுங்குலேயும் ஒரு பேன் இண்டியா படம் வருது. ஸோ அது என்னென்ன படங்கள்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி முதல்ல குட் பேட் அக்லி நடிகர் அஜித்குமாருடைய நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கத்தில் போன வருஷமே இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்தது. இந்த படம் பொங்கலுக்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் அறிவிச்சாங்க. பட் சில காரணங்களால் டேட் தள்ளி போய் இப்போ ஏப்ரல் 10 லாக் பண்ணி அந்த படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. குறிப்பாக அஜித் ரசிகர்கள் ரொம்பவும் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகர்களையுமே அவங்களுடைய ரசிகராக இருந்து டைரக்ட் பண்ண நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு நாம் சொல்லணும் அப்படின்னா நடிகர் விஜய் வச்சு அட்லி டைரக்ட் பண்ணார், கார்த்திக் சுப்ராஜ் ரஜினி வச்சு டைரக்ட் பண்ணார், கமல்ஹாசனை வச்சு கௌதம் மேனன் வேட்டையாடு விளையாடு, அப்புறம் லோகேஷ் கனகராஜுமே விக்ரம் டைரக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகர்களையும் அவருடைய ஃபேன் பாய்ஸ் டைரக்ட் பண்ணும்போது அந்த படம் வேற மாதிரி இருந்தது. அந்த வரிசையில் இப்போ நடிகர் அஜித்குமாரை அவருடைய வெறித்தனமான ரசிகர் மற்றும் இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்தர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்குது. இந்த படத்தினுடைய டீசர் ரிலீஸ் ஆகி அதுக்கு மிகப்பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அதுக்கு பிறகு 2 பாடல்களும் ரிலீஸ் ஆச்சு. ஓஜி சம்பவம் அப்புறம் காட் பிளஸ் யூ மாம் அப்படின்ட்டு 2 பாடல்கள் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டும் கொஞ்சம் மிக்சடாக ரிலீஸாக வந்தது. பட் இருந்தாலும் இந்த ஏப்ரல் 10ஆம் தேதி நாங்கள் தான் அப்படின்ட்டு அஜித் ரசிகர்கள் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அந்த படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி மலையாளத்திலிருந்து பசூகா அப்படின்ற மம்முட்டி அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது. இந்த திரைப்படம் 2023லேயே எடுத்து முடிச்சு அப்போவே ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு படம். பட் சில பல காரணங்கள் காரணமாக இந்த படத்தை அப்படியே கிடப்பில் போட்டுட்டு இப்போ ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. டீனோ டென்னிஸ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவரோட சேர்ந்து கௌதம் மேனனுமே ஒரு போலீஸ் அதிகாரி கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஐஸ்வர்யா மேனன் அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு பக்கா ஆக்ஷன் திரைப்படம் தான் இந்த பசூகா. ஸோ இந்த பசூகா ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமான படம் ஒரு பேன் இண்டியா திரைப்படம். பேன் இண்டியா ஸ்டார் பிரபாஸ் அப்படின்னா. ஸோ பிரபாஸுடைய நடிப்பில் தி ராஜா சாப் அப்படின்ற திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு பேன் இண்டியா திரைப்படம் தான். இந்த படத்தில் சஞ்சய் தத், மாளவிகா மோனன் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்டர் மருதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படமும் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ ஏப்ரல் 10க்கு பிறகு அப்புறம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஏப்ரல் 18ஆம் தேதி. ஏப்ரல் 18 கொஞ்சம் கேப் இருக்குது. பெரிய படங்கள் எதுவுமே வரல, சின்ன சின்ன படங்கள் தான் அப்படி வருது. பட் அந்த சின்ன படங்கள் வரும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு நடிகருடைய ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. கெஸ் பண்ணியிருப்பீங்க. இயக்குனர் ஜான் மகேந்திரனுடைய இயக்கத்தில் கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் நடிகர் விஜய் நடிப்பில் உருவாக்கக்கூடிய சச்சின் திரைப்படம் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு பிறகு இப்போ இந்த வருஷம் ஏப்ரல் 18ஆம் தேதி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு புது படத்துக்கு எப்படி ஓப்பனிங் இருக்கும், அது ஒரு படத்தினுடைய ட்ரெய்லரு, டீசரு, பாட்டெலாம் ரிலீஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இந்த படத்துலேருந்து ஒரு அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ சச்சின் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. போன வருஷம் கில்லி ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வசூல் வேட்டை நடந்தது. 50 கோடிக்கும் அதிகமாக அந்த படம் கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ இப்போ சச்சின் அந்த அளவுக்கு ரெக்கார்ட் கலெக்ட் பண்ணுமா ரிலீஸ் அப்படிங்கிறது தெரியல. ஸோ சச்சின் ரிலீஸ் ஆகுது, அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே ஏப்ரல் 18ஆம் தேதி இயக்குனர் இளையராஜா கலியபெருமாள் இயக்கத்தில் சிபி சத்யராஜ் நடிப்பில் 10 ஹார்ஸ் அப்படின்ற படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த திரைப்படம் ஏற்கனவே பொங்கல் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணாங்க. ஸோ பொங்கல் ரிலீஸ்க்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆனதால இந்த படத்தை அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இந்த படத்தினுடைய ட்ரெய்லரு, போஸ்டர்லாம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட கைதி படத்தில் கார்த்தி எப்படி டில்லி கேரக்டரில் வந்திருப்பாரோ அதே மாதிரி சிபி சத்யராஜ் இருக்காரு அப்படின்ட்டு நிறைய டீகோட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக அந்த படம் இப்போ ஏப்ரல் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான திரைப்படம் காதி அப்படின்ற திரைப்படம்.
அனுஷ்கா, விக்ரம் பிரபு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. தெலுங்கு மற்றும் மலையாளத்தில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை இயக்குனர் கிரீஷ் ஜகர்லம்பூடு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு பேன் இண்டியா திரைப்படம் மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இதெல்லாம் வெளியாகி ஒரு மிகப்பெரிய வரவேற்பை அடைஞ்சது. குறிப்பாக அனுஷ்காவுடைய நடிப்பில் ஒரு கேப்புக்கு பிறகு கிட்டத்தட்ட அவங்க ஒரு நல்ல ஒரு ரஃபான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்களே அப்படின்ட்டு அவருக்கு நிறைய பாட்டுகளும் கிடைச்சது. ஸோ இந்த படம் ஏப்ரல் 18 ரிலீஸ் ஆகுது. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 24 ஒரு மிக முக்கியமான திரைப்படம், ஒரு மிக முக்கியமான கூட்டணி, பல வருஷங்களுக்கு பிறகு ஒன்று சேர்றாங்க. அந்த ஒரு கூட்டணி கெஸ் பண்ணியிருப்பீங்க, இயக்குனர் சுந்தர் சி மற்றும் வடிவேலு இவங்களுடைய காம்போல கேங்கர்ஸ் திரைப்படம் ஏப்ரல் 24 ரிலீஸ் ஆகுது. ஸோ சுந்தர் சி தான் அந்த ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ சுந்தர் சி மற்றும் வடிவேலு இவங்களுடைய காம்போ நம்ம பல படங்களில் பார்த்துருப்போம். வின்னரில் ஆரம்பித்து அதுக்கு பிறகு லண்டன் அப்படின்னு கிரி பல படங்கள் நாம் சொல்லலாம் வெற்றி அடைஞ்ச படங்கள். குறிப்பாக படம் வெற்றி அடையதில்லை, இவங்களுடைய காமெடி மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படும். அவர் சுந்தர் சி டைரக்ட் பண்ணால் ஒரு லெவலில் இருக்கும், சுந்தர் சி நடிச்சிருந்தாலும் இன்னொருத்தருடைய டைரக்ஷனில் நடிச்சிருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நகரம் படம் சொல்லலாம், தலைநகரம், இதெல்லாம் வேறு மாதிரி ஹிட் ஆச்சு. ஸோ இவங்களுடைய காம்போ பல வருஷங்களுக்கு பிறகு இப்போ ஒன்று சேர்றாங்க. இந்த படமும் ஒரு ஃபுல் மீலாக ஒரு சரவடியோட இந்த படம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக சுந்தர் சிக்கு இந்த வருஷத்துடைய ஓப்பனிங்கே ஒரு மிக கிராண்டாக அமைஞ்சது. மதகதராஜா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றி அடைஞ்சது. அதை தொடர்ந்து இப்போ அவருடைய இயக்கத்தில் இந்த வருஷம் 2வது திரைப்படமாக இந்த கேங்கர்ஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது ஏப்ரல் 24. ஸோ அந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஏப்ரல் 25 இயக்குனர் கருப்பையா முருகன் இயக்கத்தில் பிரேம்ஜி நடிப்பில் வல்லமை அப்படின்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுதான் இந்த ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகக்கூடிய முக்கியமான திரைப்படங்கள். இதுக்கு நடுவில் திடீர்னு வேறு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த சில படங்கள் உள்ள கூட நுழையலாம், இல்லை மேபி சில படங்கள் இந்த ரேஸ்லேருந்து வெளியாகி கூட இதாகலாம். ஏன்னா ஏப்ரல் 10 தனுஷினுடைய இயக்கத்தில் அவரே நடித்து ராஜ்கரன், அருண் விஜய் இவங்களுடைய நடிப்பில் வந்து இட்லி கடை திரைப்படம் ரிலீஸ் ஆக இருந்துச்சு. பட் சில பல காரணங்களால் அந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதியை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. மேபி இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை, கூடிய சீக்கிரம் அதுவுமே அறிவிப்பாங்க. ஸோ இந்த மாதம் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.